ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். கும்பராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற ராகு, 7வது வீட்டுல இருக்கிற கேது, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிக்கிற சான்சஸ், செப்பரேட் ஆகிற சான்சஸ், கோர்ட்டுக்கு போற சான்சஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவான காம்பினேஷன்ஸ் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சாடை சாத்தி பிரச்சனை கூட இருக்கு இல்லையா? ஸோ இது ஆனா அது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சாடை சாத்தில நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் கூட ஆயிருக்காங்க. ஆனா நீங்க ரெகுலர் ஹனுமான் சாலிஸ் சொல்லணும். இது எவ்வளவு குறைஞ்சிடும் அதோட நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ திருமண வாழ்க்கை பிரச்சனை வரும்போது இது மாதிரி செய்யலாம். ஸ்வயம்பர பார்வதி எந்திரத்தை நீங்க பூஜை பண்ணலாம். இது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். பஞ்சமஸ்தானத்துல இருக்கிற குரு கிரகத்தினால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல ப்ரோக்ரஸ், ஸ்கோர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கும்பராசில பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்தா, எஸ்பெஷலி இந்த செஸ் மாதிரி இன்டோர் கேம்ஸ் நீங்க விளையாடுறவருக்கு அதிகமான சக்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வீனஸ் இன் த 3rd house. 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் பார்த்தா உங்களுக்கு ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. புதுசா ஏதோ பண்றது போயிட்டு நீங்க லாஸ் ஆகக்கூடாது. ஜாகிரதை இருங்க. சனி இருக்கு, செவ்வாய் இருக்கு, சூரியன் இருக்கு, எல்லாமே பாப கிரகங்கள் தான். ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாத பிசினஸுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது அதுக்கப்புறம் கேம்பிளிங், இந்த ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இந்த லாட்டரியா இருக்கலாம், இது எல்லாமே பிசினஸ் கிடையாது. எதுக்கு நீங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சக்சஸ் ஆயிடுங்க நீங்க. ஸோ இதுக்கு அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை. அதே மாதிரி டைம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எசென்ஷியல் இது. அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு புரியாத பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு பணத்தை நீங்க லாஸ் பண்ணிக்க கூடாது. கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மைக்ரேன் மாதிரி இஷ்யூஸ், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், பேனிக் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் அதிகமாயிடும். ஜாகிரதை இருங்க. தசம பாவத்துல இருக்கிற கிரகங்களே 2வது வீட்டுல இருக்கிறது வெளிநாட்டு ஜாபு கிடைக்கிற சான்சஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுத்திருந்தா அதே மாதிரி ஜாப் உங்களுக்கு கிடைக்கல. இல்ல வெளிநாட்டுக்கோ வேற பிளேஸ்க்கோ வேற டிஸ்ட்ரிக்டோ நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அங்கேயே கூட சக்சஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல சக்சஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவருக்கு சக்சஸ் அதிகமா இருக்கு இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கும்பராசியில பிறந்தவருக்கு.